ஒரு புதிய உயிர் ஒரு உயிரற்ற பொருள்லேருந்து தானா உருவாகுமா? அல்லது ஏற்கனவே இருக்கும் உயிரிலிருந்து அந்த புதிய உயிர் மறுபடியும் தோணுமா? அதுதாங்க இந்த கேள்வி. நாள்ல வந்து கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் இருந்தாரு. அவரு வந்து மக்களிடையே வந்து நம்ம அழுகிய இறைச்சியிலிருந்து இல்ல ஒரு ஒரு செத்துப்போன ஒரு உடல்ல இருந்தோ வந்து ஒரு உயிர் புதுசா வருது அப்படின்னு ஒரு கோட்பாட முன்னிலையில வச்சிருந்தாரு. அடுத்து வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது ஒரு தன்னிச்சையான உயிர் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிபி 1745ல ஜான் நீதம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவர் ஒரு ஆங்கில விஞ்ஞானிங்க. மறுபடியும் இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் உயிர் தானா தோணுச்சுன்னு ஒரு கருத்துக்காக இவர் வந்து மேலும் வலுவடைஞ்சதுங்க. ஒரு 3 மகத்தான விஞ்ஞானிகள் வந்து ஒரு சிறப்பான ஆய்வை மேற்கொண்டார்கள். பல நூற்றுநாள் இருந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு சவால் ஊட்டும் விதத்துல இந்த ஆராய்ச்சி இருந்துச்சுங்க. வைவம் எக்ஸ் வைவோ இதைத்தான் வந்து லைஃப்ஸ் கம் ஃப்ரம் லைஃப் பயோஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ எக்ஸ்பிளைனோட ஒரு எவிடன்ஸோட அந்த வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ பண்ணி நம்ம பார்த்துடலாம் வாங்க. நல்லா லைஃப் ஃப்ரம் நான் லைஃப். இன்று நாம் பார்க்க போவது புதிய உயிர் தானாகவே உருவாகுமா? அவர்கள் இது தன்னிச்சையான உயிர் தோட்டம் என்று நம்பினாங்க. ஜெனரேஷன் என்று அழைக்கப்பட்டுச்சுங்க. இத்தாலியன் சயின்டிஸ்ட் அப்புறம் டாக்டருமான இவர் அவர் ஒரு 3 கண்ணாடி ஜாடியில் ஒரே மாதிரியான இறைச்சியை வச்சாருங்க. மூலம் புழுக்கள் எரிச்சியிலிருந்து தானா உருவாகல, அவை ஈக்கில் முட்டையிலிருந்து உருவாச்சு என்பதை பிரான்சிஸ்கோ ரெட்டி நிரூபித்தாருங்க. இந்த கேள்விக்கான பதிலை தெரியும்தான் லாசரஸ் பல்லன்சானி. இப்போ 2 பிளாஸ்குகளையும் ஒப்பிட்டு பார்த்த போது திறந்த பிளாஸ்கில் மட்டும் நுண்ணுயிர்கள் வளர்ந்ததுங்க. மூடப்பட்ட பிளாஸ்கில் திரவம் தெளிவாகவே இருந்துச்சு. ஆனால் சில விஞ்ஞானிகள் இந்த முடிவுகளை மறுத்தனருங்க. இவர் தாங்க லூயிஸ் பாஸ்டர். 1822 1895 இருந்தவருங்க. ஃபேமஸ் ஃபார் டிஸ்ப்ரூவிங் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இவர் தாங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜிங்க. சூப்பராக வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த காலத்தில் உள்ள சயின்டிஸ்ட்க்கு ஒரு காற்றில் மிதந்த தூசி மற்றும் நுண்ணுயிர்கள் வளைந்த அன்னக்கழுத்தின் விளைவில் சிக்கிக் கொண்டன. அவை ஊட்டச்சத்து திரவத்தை எட்ட முடியலைங்க. பின்னர் பிளாஸ்கை மிகவும் மெதுவாக சாய்ச்சாருங்க. வளைந்த கழுத்தில் சிக்கிய இந்த தூசியை ஊட்டச்சத்து திரவம் மெதுவாக தொட்டுச்சு. புதிய உயிர் தானா உருவாகல, ஏற்கனவே இந்த உயிர் தான் புதிய உயிர் தோணுச்சுன்னு அவர் நிரூபிச்சாருங்க. ஹாய், வணக்கம். நம்மளோட லைஃப் இஸ் எ சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட முதல் வீடியோவில் உயிரின் ரகசியம், அதாவது லைஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் டைட்டில் பற்றி பார்த்தோம். இந்த ஒப்பாரின் கோட்பாடு இதை வந்து 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பரிணாம வளர்ச்சிப்படி இந்த உயிர் எப்படி தோணுச்சு அப்படின்னு நம்ம ஒப்பாரின் கோட்பாடு நம்ம ஆரம்பிச்சிருந்தீங்களா. இப்போ இதுவே வந்து அதன் பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பார்க்க போவது மற்றொரு முக்கியமான அறிவியல் கேள்வி. ஒரு புதிய உயிர் ஒரு உயிரற்ற பொருள்லேருந்து தானா உருவாகுமா? அல்லது ஏற்கனவே இருக்கும் உயிரிலிருந்து அந்த புதிய உயிர் மறுபடியும் தோணுமா? அதுதாங்க இந்த கேள்வி. இந்த கேள்வி ஒரு 2300 2400 ஆண்டுகளாகவே மக்களை ஒரு சிந்திக்க வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாளில் வந்து கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் இருந்தார். அவர் வந்து மக்களிடையே வந்து நம்ம அழுகிய இறைச்சியிலிருந்து இல்லை ஒரு செத்துப்போன ஒரு உடல்ல இருந்தோ வந்து ஒரு உயிர் புதுசாக வருது அப்படின்னு ஒரு கோட்பாட முன்னிலையில வச்சிருந்தாரு. மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தத்துவத்தையும் பரப்பிட்டு இருந்தாரு. கருத்தை வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது ஒரு தன்னிச்சையான உயிர் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு நல்ல மைக்ரோஸ்கோபி, அதாவது நுண்ணோக்கி கிடையாது, நல்ல அறிவியல் ஆய்வங்கள் கிடையாது. அதனால் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கிபி 1745ல் ஜான் நீதம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவர் ஒரு ஆங்கில விஞ்ஞானிங்க. இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பழைய இறைச்சியெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல நியூட்ரியன் பிராத் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு திரவத்தை உருவாக்கி அதில் வந்து சூடு பண்ணி வளருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் சரியாக சூடு பண்ணல. இதில் தவறு நடந்திருக்கலாம். ஆனால் இது நுண்ணுயிர்கள் தானாக உருவாச்சுன்னு ஒரு கோட்பாடை உருவாக்கி மக்களிடையே மறுபடியும் இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் உயிர் தானாக தோணுச்சுன்னு ஒரு கருத்துக்காக இவர் வந்து மேலும் வலுவடைஞ்சதுங்க. இதுக்காக வந்து ஒரு 3 மகத்தான விஞ்ஞானிகள் வந்து ஒரு சிறப்பான ஆய்வை மேற்கொண்டார்கள்.
1668 பிரான்சிஸ்கோ ரெட்டி, 1765 லாசாரோ ஸ்பாலன்ஜனி, 1861 லூயிஸ் பாஸ்டருங்க. இந்த 3 பேரும் பண்ணது தாங்க சிறப்பான ஆய்வு. பல நூற்றுநாள் இருந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு சவால் ஊட்டும் விதத்துல இந்த ஆராய்ச்சி இருந்துச்சுங்க. இறுதியில் அறிவியல் உலகம் ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை இவங்க மூலியமா ஏற்றுக்கொண்டுச்சுங்க. ஒவ்வொரு உயிரும் மற்றொரு உயிரிலிருந்து தோன்றுகிறது. ஆம்னி வைவம் எக்ஸ் வைவோ. இதைத்தான் வந்து லைஃப்ஸ் கம் ஃப்ரம் லைஃப், பயோஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க உலகின் மிகவும் புகழ்பெற்ற அறிவியல் பரிசோதனையை எவ்வாறு இந்த உண்மையை நிரூபித்தன என்பதை நம்ம ஏஐ எக்ஸ்பிளைனோட ஒரு எவிடன்ஸோட அந்த வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ பண்ணி நம்ம பார்த்துலாம் வாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீடியோ நான் உருவாக்குறது பட்டப்பாட்டுக்கு மாதிரி நம்ம நினச்ச மாதிரி இந்த ஃப்ளாஸ்க் வரணும், நினச்ச மாதிரி அந்த ஆள் வரணும் அப்படின்னு பார்த்து உருவாக்கி முடித்தாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் உயிர் எப்படி உருவானது என்பது மனித உலகத்தின் மிகப்பெரிய கேள்வியில் ஒன்றாகும். முன்னைய காணொளியில் உயிரின் தோற்றத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்று ஒரு புதிய கேள்விக்கு பதில் காண போகிறோம். கேன் லைஃப் ஃப்ரம் நான் லைஃப்? இன்று நாம் பார்க்க போவது புதிய உயிர் தானாகவே உருவாகுமா? பல நூற்றாண்டு முன்பு மக்கள் அழியரிசிலிருந்து புழுக்கள் தானாகவே உருவாச்சுன்னு நம்பினாங்க. அவர்கள் இதை தன்னிச்சையான உயிர் தோட்டம் என்று நம்பினாங்க. இந்த கருத்தை ஸ்பான்டேனியஸ் என்று அழைக்கப்பட்டுச்சுங்க. இத்தாலியன் சயின்டிஸ்ட் அப்புறம் டாக்டருமான இவர் ஒரு இறைச்சியை வந்து சில 3 துண்டுகளாக பிரிச்சுக்கிட்டாருங்க. அது வந்து ஓப்பன் ஃப்ளாஸ்க்கு, ஒன்று வந்து கிளாத்து கட்டினது, இன்னொன்று வந்து சீல் பண்ணது. இது எப்படின்னு இந்த 7 வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பிக்கையை முதலில் சோதித்தவர் இத்தாலிய விஞ்ஞானி பிரான்சிஸ்கோ ரெட்டி. அவர் ஒரு 3 கண்ணாடி ஜாடியில் ஒரே மாதிரியான இறைச்சியை வச்சாருங்க. திறந்த ஜாடியில் ஈக்கள் இறைச்சியின் மீது முட்டிட்டு புழுக்கள் உருவாச்சுங்க. துணியால் மூடிய ஜாலியில் ஈக்கள் உள்ள செல்ல முடியலைங்க. அவை துணியை மேல் மட்டுமே முட்டையிட்டுச்சுங்க. முழுமையாக மூடப்பட்ட ஜாடியில் ஈக்களோ முட்டைகளோ புழுக்களோ எதுவும் தோணலைங்க. இதன் மூலம் புழுக்கள் இறைச்சியிலிருந்து தானாக உருவாகலை, அவை ஈக்கள் முட்டையிலிருந்து உருவாச்சு என்பதை பிரான்சிஸ்கோ ரெட்டி நிரூபித்தாருங்க. இதையவே ஒரு ஆய்வில் முடிவை பதிவு செஞ்சாருங்க. புழுக்கள் இறைச்சியிலிருந்து அல்ல, ஈக்கள் முட்டையிலிருந்து உருவான என்பதை அவர் அறிவியல் ஆதாரத்துடன் நிரூபித்தாருங்க. ஆனால் நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச் குழு என்ன பண்ணாங்க, நுண்ணுயிர்களுக்கும் இதே விதி பொருந்துமா என சந்தேகத்தை தொடங்குச்சுங்க. இன்னொரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் வராருங்க. அவர் பேர் லாசாரோ ஸ்பாலன்ஜனி. இவர் வந்து கொதிக்க வச்ச திரவத்தை வந்து நுண்ணுயிர்கள் மூலயமா தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டாரு. பார்க்கலாம் வாங்க இவர் எப்படி பண்றாருன்னு. இந்த கேள்விக்கான பதிலை தெரியவதான் லாசாரோ ஸ்பாலன்ஜனி. அவர் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு திரவத்தை கண்ணாடி பிளாஸ்கில் ஒரு நிரப்பினாருங்க. அது நியூட்ரியன் பாத்னு சொல்லுவாங்க. திரவத்தை கொதிக்க வச்சு அதிலிருந்து அனைத்து நுண்ணுயிர்களையும் அழிச்சாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்க்கு காற்று புகாதபடி முழுமையாக மூடினாரு. மற்றொரு பிளாஸ்கை அவர் திறந்த நிலையிலேயே காற்றுடன் தொடர்பில் வச்சாருங்க. அப்படியே சில நாட்கள் கடந்துச்சுங்க. 2 பிளாஸ்கும் அதே நிலையில் இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல திறந்த பிளாஸ்கில் இருந்த திரவம் மங்கலாக மாறி நுண்ணுயிர்கள் வளர தொடங்குச்சுங்க. பாருங்க, இதுதான் வந்து நுண்ணுயிர் வளர்றதுக்கான ஒரு அறிகுறி. டர்பிலிட்டி ஆயிருக்கு. முழுமையாக மூடப்பட்ட பிளாஸ்கில் எந்த நுண்ணுயிர் வளர்ச்சியும் ஏற்படலைங்க. இப்போ 2 பிளாஸ்குகளையும் ஒப்பிட்டு பார்த்தபோது திறந்த பிளாஸ்கில் மட்டும் நுண்ணுயிர்கள் வளர்ந்ததுங்க. மூடப்பட்ட பிளாஸ்கில் திரவம் தெளிவாகவே இருந்துச்சு. ஆனால் சில விஞ்ஞானிகள் இந்த முடிவை மறுத்தனருங்க.
பிளாஸ்கை மூடியதால் காற்றிலிருந்து உயிர் சக்தி உள்ளே செல்லவில்லை என்று அவர்கள் வாதிட்டினாருங்க. இவரு தாங்க லூயிஸ் பாஸ்டர். 1822 1895 இருந்தவருங்க. ஃபேமஸ் ஃபார் டிஸ்ப்ரூவிங் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இவரு தாங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜிங்க. சூப்பராக எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் உள்ள சயின்டிஸ்ட்க்கு ஒரு ரிசர்ச் எல்லாமே ரொம்ப முன்னோடியாக இருந்தவருங்க அவர். இது த ஜெம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை பண்ணார். அப்புறம் டெவலப்பிங் ஆஃப் இந்த ப்ராசஸ் ஆஃப் பேஸ்டரைசேஷன் டெக்னாலஜி. இப்போ எல்லா மில்க்கு டெக்னாலஜி நம்ம ஹீட் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஸ்டரைசேஷன் டெக்னாலஜி இவர் தான் கொண்டு வந்தார். அப்படி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுறாருன்னு இந்த ஏஐ வீடியோ பார்க்கலாம் வாங்க. மூலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க லூயிஸ் பாஸ்டர் புதிய ஆய்வை தொடங்கினாருங்க. இவர் ஒரு வளைஞ்ச கழுத்து கொண்ட ஒரு சிறப்பு கண்ணாடி பிளாஸ்கை யூஸ் பண்ணாருங்க. இந்த அன்னப்பறவை கழுத்து மாதிரி உள்ள ஒரு பிளாஸ்கை யூஸ் பண்ணாரு. பாஸ்டர் வளைஞ்ச கழுத்து கொண்ட இந்த சிறப்பு பிளாஸ்கை ஊட்டச்சத்து நிறைந்த திரவத்தை ஆய்வுக்காக தயாராக வச்சாருங்க. அதே நியூட்ரியன் பிராத் தான். இந்த திரவத்தை நன்றாக கோச்சை வச்சு அதிலிருந்து அனைத்து நுண்ணுயிர்களையும் பாஸ்டர் அழிச்சாருங்க. திரவம் இயல்பாக குளிர்ந்துச்சுங்க. மென்மையாக நீராய் வளைந்த அன்னக்கழுத்து வழியாக மெதுவாக வெளியேறுது. இந்த செயல்முறையில் வெளிக்காற்று நேரடியாக திரவத்தை தொல்லைங்க. காற்றில் மிதந்த தூசி மற்றும் நுண்ணுயிர்கள் வளைந்த அன்னக்கழுத்தின் விளைவில் சிக்கிக் கொண்டன. அவை ஊட்டச்சத்து நிறைந்த திரவத்தை எட்ட முடியலைங்க. பல நாட்கள் கடந்த பிறகும் ஊட்டச்சத்து நிறைந்த திரவம் முற்றிலும் தெளிவாக இருந்துச்சுங்க. வளைந்த கழுத்தில் தூசி சிக்கியதால் நுண்ணுயிர்கள் திரவத்தை அடைய முடியல. பின்னர் பாஸ்டர் பிளாஸ்கை மிகவும் மெதுவாக சாய்ச்சாருங்க. வளைந்த கழுத்தில் சிக்கிய இந்த தூசியை ஊட்டச்சத்து திரவம் மெதுவாக தொட்டுச்சு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து தெளிவாக இருந்த ஊட்டச்சத்து திரவம் மங்கலாக மாறிச்சுங்க. காரணம், தூசியில் இருந்த உயிருள்ள நுண்ணுயிர்கள் அதில் வளர்ந்து பெருகின. புதிய உயிர் தானாக உருவாகல, ஏற்கனவே இந்த உயிரில் தான் புதிய உயிர் தோன்றுச்சுன்னு அவர் நிரூபித்தாருங்க. இந்த முடிவுகளை பதிவு செய்த பாஸ்டர், நுண்ணுயிர்கள் தானாக உருவாகலை, அவை ஏற்கனவே இருக்கும் நுண்ணுயிர்கள் தோன்றுன என்பதை உறுதியாக நிரூபித்தாருங்க. பயோஜெனிசிஸ் கோட்பாடுங்க. உயிர் என்பது ஏற்கனவே இருக்கும் உயிரிலிருந்து உருவாகுதுங்க. புதிய உயிர் தானாகவே தோன்றுவதில்லை. நுண்ணுயிரியல், தடுப்பூசி அறிவியல் இது உயிரிலிருந்தே தோன்றுகிறது என்ற உண்மை இன்று உலகுவதன் முன்பு அறிவியலின் அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்க. அறிவியல் ஒரு பாடம் இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை புரிஞ்சு கொள்ளும் ஒரு பயணம். இந்த பயணத்தில் எங்களோட நீங்கள் லைஃப் இஸ் த சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் உயிரின் முதல் ரகசியம் மற்றும் உணவு எப்படி கிடைக்கின்றது ஆகிய வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். நான் டாக்டர் சண்முகம். மீண்டும் அடுத்த அறிவியல் பயணத்தில் சந்திப்போம். நன்றி.